ஃபார்முலா என்னடாக்குன்னு 1 + cos square x cos 2x ஃபார்முலா அப்ளை பண்ணுவாங்க. என்ன ஃபார்முலா? இன்டெக்ரல் 0 to 5 cos 2x equals 1 plus cos 2x divided by 2. கரெக்ட்டுங்களா? nice. அப்ப அத போடுங்க. 1/2 வெளிய வந்துரும். 1 டெரிவேட்டிவ் பண்ணா இன்டெக்ரல் பண்ணா x X. cos 2x பண்ணா sin 2x/2. சரிங்களா? லிமிட் என்னது? Yes, 0 sir. to π/2. லிமிட் என்னது? 0 to π/2. கரெக்ட்டுங்களா? இப்போ அப்ளை பண்ணுங்க. அப்பர் லிமிட் மைனஸ் Okay, லோயர் sir. லிமிட் அப்ப π/2. π/2 போட்டா sin π வந்து 0. π/2 போட்டா என்னது? sin π 0. அடுத்து என்ன பண்ணுவீங்க? 0 போட்டா இது 0 தான். sin 0 0 தான். அப்ப வேற ஆன்சர் என்னது? π/2. சரியா கண்ணு? Okay, sir. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? Yes. 13 கொஸ்டின் ரொம்ப பேசிக் கான்செப்ட். 13 எப்படி போடுவீங்க? 13 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. அதை போட்டு படிக்கும் மற்றது ஈஸியாக போட்டுருவீங்க. 13 எப்படி போடுவீங்க? இன்டெகிரல் 2 to 3 x into dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1. இது என்ன மெத்தடு? சப்ஸ்டியூஷன் மெத்தடு. இதை டீன்னு எடுப்பீங்க. கரெக்டுங்களா? இது ஈக்குவல் என்ன எடுப்பீங்க? டீன்னு எடுப்பீங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இது வேற கான்செப்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்ப்போம். அப்போ டி ஈக்குவல் என்ன எடுப்பீங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ டிடி என்ன கிடைக்குன்னு? 2x இன்ட்டு டிஎக்ஸ் வரும். ஏன்னா நியூமரேட்டர் என்னது? எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் தான் இருக்குது. அப்போ 2 வெளியே வந்துருமா? அப்போ டிடி பை 2 ஈக்குவல் என்னது? எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பேசிக்காக இன்டெர்மினேட்டே போட்டது. பட் இங்கே என்ன பண்ணணும்னா லிமிட் சேஞ்ச் பண்ணணும். எக்ஸோட லிமிட்டும் டீயோட லிமிட்டும் சேஞ்ச் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ எக்ஸோட 2. எக்ஸ் 2னா இங்கே டீக்கு என்ன கிடைக்கும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க. எக்ஸ் 2னா டீயோட வேல்யூ என்ன கிடைக்குங்க? மீன் x 2னா t வேல்யூ என்ன கிடைக்கும்? இங்க x = 2 அப்ளை பண்ணுங்க. 5, sir. 5 அதே மாதிரி x 3 னா என்ன ஆகும்? இங்க 5. அடுத்து என்னது? அப்பர் லிமிட் வேல்யூ 3. அப்ப x 10, sir. 3 னா 3 ஸ்கொயர் 10 10 சொல்லிட்டியா? 10. அப்ப Yes. இந்த இன்டெகிரல் என்ன ஆகுது பார்க்கலாம். இன்டெகிரல் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வந்து 5, அப்பர் லிமிட் வந்து 10. இது வந்து என்ன கிடைக்குது? tt/2 அப்ப tt/2 டிவைட் பை கீழ இருந்து t வரும். கீழ வந்து t வரும். கரெக்ட்டாப்பா? அப்ப என்ன சொல்லு பார்க்கலாம். Okay. 1/2 வந்துரும். நீ சொன்ன மாதிரி 1/2 is லாக் t ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? 1/2 லாக் ஆஃப் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்ப லாக் 10 மைனஸ் லாக் 5. கரெக்ட்டுங்களா? லாக் 10 okay, மைனஸ் sir. லாக் 5. அப்ப என்ன கிடைக்கும்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இது வந்து a மைனஸ் b. அப்ப என்ன ஆகும்? 1/2 log of 10/5. 10/5 என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இது ஆன்சர் 1/2 log 2 தான் நம்மளோட எதனோட ஆன்சர்? கொஸ்டின் நம்பர் 13 ஓட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 13 ஓட ஆன்சர். இதே ஐடியா 14 போட்டு பார்க்கலாம். இப்போ போட்டலாம். இதே ஐடியா 14 சொல்லி பார்க்கலாம். 14 என்ன வரும்? கொஸ்டின் நம்பர் 14. திடீர்னு ஏதோ ஒரு பிளான் போட்டு கிடந்தேன். கொஸ்டின் நம்பர் 14 என்ன சொல்றாங்க? இன்டெகிரல் 0 to 1 2x plus 3 divided by 5x squared 5x plus squared 1 plus into 1. dx. சொல்றாங்கண்ணே. இது என்ன எடுக்கலாம்? டினாமினேட்டர் டைரக்டா t எடுக்கலாமா இல்ல ஸ்ப்ளிட் பண்ணி போடலாமா? ஸ்ப்ளிட் பண்ணி Denominator T. ஈஸி. ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. 0 to 1 2x divided by 5x squared plus 1 into dx plus 3 is constant integral dx divided by 5x squared plus 1. சரிங்களா? ஏன்னா இது டைரக்டா t எடுத்து இது வராது. அதனால நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறேன். கரெக்டாப்பா? Okay, sir. அப்ப இது என்ன மெத்தடு? இது டைரக்டா t மெத்தடு. இது வந்து டைரக்டா என்ன பண்ண போறீங்க? 5 வெளிய எடுத்துட்டு x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் கான்செப்ட். இது என்னது? x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் கான்செப்ட். இது வந்து t மெத்தட். அப்ப t எடுத்து போடுங்க ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் t ஈக்குவல் என்ன எடுப்பீங்க? 5x ஸ்கொயர் பிளஸ் 5x squared plus 1. அப்ப tt என்ன கிடைக்குங்க என்ன? 10x. சரியா? அப்ப வெறும் x into dx க்கு பதிலா என்ன மாத்தலாம்? 2 வந்து கான்ஸ்டன்ட் அங்க இருக்கட்டும். x into dx க்கு பதிலா என்ன மாத்தலாம்? pt/10 மாத்தலாமா? அப்ப இந்த இன்டெகிரல் என்ன ஆகும் Yes. பாருங்க. 2 வெளியே இருக்கும். இன்டெகிரல் pt/10 divided by t. Sir, 2/10. 2/10 எழுதிக்கலாம். 2/10 1/5 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? 1/5. சரி, Yes. இந்த கான்செப்ட் என்ன பண்ணணும்? இந்த கான்செப்ட்ல 5 வெளியே எடுக்கணும். இந்த கான்செப்ட்ல என்ன பண்ணணும்? 5 வெளியே எடுக்கணும். அப்ப 3/5. 3/5. லிமிட் வேற மாத்தணும். லிமிட் மாத்துற பத்தி சொல்லவே இல்ல. லிமிட் என்ன வரும் சொல்லுங்க.
ஜீரோனா என்ன ஒன்னா, ஜீரோனா ஒன்னு, அடுத்து என்னது ஒன்னு, ஒன் போட்டா எவ்வளவு சிக்ஸ், அப்போ 1 2 6 கரெக்டாப்பா? எப்படி சார்? இப்பதானே கத்து கொடுத்தேன். எக்ஸ் டி, எக்ஸோட வேல்யூ என்ன ஜீரோ, எக்ஸ் வந்து ஜீரோ, அப்போ இங்க ஜீரோ இங்க அப்ளை பண்ணி தான் டீயோட வேல்யூ, இங்க எக்ஸுக்கு பதிலா ஜீரோ அப்ளை பண்ணேன் ஒன்னா, எஸ் சார். அதே மாதிரி எக்ஸுக்கு வந்து ஒன்னு, அப்போ ஒன்னு அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் இந்த இடத்துல? டி எதாவது எடுக்கிறோமோ அதில் அப்ளை பண்ணும் போதுமா? ஆமா, அதான் நம்ம வேரியபிள் சேஞ்ச் ஆகுது, அதுதானே வேரியபிள் சேஞ்ச் ஆகுது, அப்போ இங்க வந்து சேஞ்ச் பண்ணிடணும் சரிங்களா. ஓகே சார். சொல்றாங்க இங்க பை வெளியே எடுத்தாச்சு, பை வெளியே எடுத்து இங்க இன்டெகிரல் 0 to 1 தான், இங்க இன்டெகிரல் 0 to 1 இது எதுவும் மாற்றம் இல்லை. அப்ப என்னாச்சு dx divided by x squared சார் plus ஏன் சார் இதுக்கு மாற்றம் இல்லை? சொல்றாங்க இதே பேச எனக்கு புரியல, ஏன் ஏன் மட்டும் தான் கேட்டது, அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்க புரியல சொல்லு. சார் ஏன் இதுக்கு மட்டும் 0 1? ஏன்னா இது வேரியபிள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா, இந்த டைமுக்கு வேரியபிள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இந்த டைமுக்கு அப்படியே வச்சு போறேன், இந்த டைமுக்கு என்ன கான்செப்ட் பண்ணேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் கான்செப்ட். ரெண்டு பார்ட்டா, ஓகே சார். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து டி மெத்தடு, ரெண்டாவது பார்ட்டுக்கு வந்து இந்த மெத்தடு சரிங்களா. நம்ம ஓகே சார். வேரியபிள் சேஞ்ச் பண்ணாதான் லிமிட் சேஞ்ச் பண்ணணும், வேரியபிள் சேஞ்ச் பண்ணல, நம்ம சேஞ்ச் பண்ண வேரியபிள் வந்து இந்த பார்ட்டுக்கு மட்டும் தான் வேரியபிள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், இந்த பார்ட் அப்படியே தான் இருக்கு, இந்த பார்ட் அப்படியே தான் வச்சு போறோம் சரிங்களா. ஓகே சார். ஓகே சொல்லு பார்க்கலாம், இதுக்கு என்ன ஃபார்முலா, இதுக்கு என்ன வேல்யூ, அதுக்கு என்ன ஃபார்முலா, அதுக்கு என்ன வேல்யூ சொல்லு பார்க்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/5, இதுக்கு என்ன கிடைக்கும் லாக் டி கிடைக்குமா, லாக் டி வேல்யூ என்ன, டீயோட வேல்யூ 1 2 6 plus 3/5, இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்றாங்க, x squared plus a squared. சார் tan inverse. சூப்பர் ராகல, a ஓட வேல்யூ 1/a, 1/a கரெக்ட்டுங்களா. அப்ப சொல்லுங்க இன்டு 1/a, a ஓட வேல்யூ 1/5 tan inverse of x by a, அப்ப என்னாச்சு x divided by 1/5, அந்த 5 வந்து மேல போயிடும், லிமிட் என்னது 0 to 1, லிமிட் என்னது 0 to 1. ஓகே சார். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், the dc கூட என்ன கிடைக்குது 1/5, இங்க என்ன கிடைக்கும் log 6 log 1, log 1 ஓட வேல்யூ 0, அப்ப வெறும் log 6 மட்டும் வரும், இந்த இடத்துல என்ன கிடைக்கும் log 6 மட்டும் வரும், பிளஸ் இந்த 5 இந்த 5 கட் ஆயிரும் 3 tan inverse of 1, tan inverse of 1 ஓட வேல்யூ என்ன 5/4, tan inverse of 0 வந்து 0 தான், tan inverse of 0 வந்து 0 தான். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது log 6 divided by 5. சார் tan inverse of x மட்டும் தானே சார் எழுதிருக்கீங்க? tan inverse of 5x டா, ஓ 1 வரும்னா அப்ப 5/4 வரதுல இங்க 5x இருக்குது, அப்ப தப்பு நான் போட்டது. அப்ப என்னாச்சு tan inverse of வெறும் 5 தான் வரும் சரிங்களா, 5x இருக்குல்ல, அப்ப வெறும் 1 பண்ணா வரும். அப்ப என்ன கிடைக்குது, இது tan inverse of 5 கரெக்ட்டுங்களா, tan inverse of 5. tan inverse of 0 வந்து 0 தான், அதை நம்ம விட்டுறலாம் சரியாப்பா. ஓகே சார். அவ்வளவுதான். என்ன டவுட் இருக்குதா? क्वेश्चन नंबर 14 போட்டேன், 15 நீங்க சால்வ் பண்ண பார்க்கலாம். 15 என்னது 15 u into dv மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓகே என்ன சார். பண்ணுங்க, இது வந்து t ன்னு எடுக்க போறீங்க, ஃபர்ஸ்ட் இத வந்து t ன்னு எடுங்க, u into dv மெத்தட் போற முன்னாடி இது x ஸ்கொயர் இருக்குது, இத வந்து t ன்னு எடுத்து போட்டு பார்க்கலாம். 15 क्वेश्चन நம்பர் 15 ஒரு ரேல அப்ப dt equals நீ சொல்லு நான் அப்படியே எழுதுறேன், இன்டெகிரல் சார் நான் சொல்றேன் t equal to x squared dt divided by 2 equals x dx. ஓகே வெரி குட், dt divided by 2 equal to x into dx. அப்ப இந்த இன்டெகிரல் எப்படி மாறும் சொல்லுவாங்க, இன்டெகிரல் x into dx. Yes. அப்ப e power t அது ஓகே சார். லிமிட் மாத்தி இருக்குன்னா லிமிட் என்ன கிடைக்கும் x t, x 0 னா t ஓட வேல்யூ என்ன 0 சூப்பர் வெரி குட், x 1 னா t ஓட வேல்யூ என்ன 1. அவ்வளவுதான், அப்ப 0 to 1, அப்ப 1/2 கான்ஸ்டன்ட். e power t ஓட ஃபார்முலா சார் e power t வந்து e power t சார். e power t தான், லிமிட் என்னது 0 to 1. சார் இந்த வேரியபிள் மாத்தும்போது 0 1 2 3 எவ்வளவு சார் போகும்? உங்களுக்கு சொல்லுங்க, வேரியபிள் மாத்தும் போது இங்க இருக்குது, இங்க லிமிட் என்னக்குது அதான் அப்ளை பண்ண போறேன், ஏன் 1 2 3 வரைக்கும் போறேன், இங்க என்ன லிமிட் இருக்குதோ அதான் போட போறேன். ஓகே சார். அங்க எவ்வளவு என்ன 10 ன்னு கொடுத்தா 10 போட போறீங்க, 20 கொடுத்தா 20 போட போறாங்க, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வேல்யூ என்ன கொடுத்துக்கணும் அதுதான் நம்ம போடுறோம், பெருசா நீங்க மாத்த வேண்டாம் சரிங்களா. ஓகே சார். அப்ப e power 1 னா e power 0 ஓட வேல்யூ என்னப்பா, e power 0
இப்போ 01 சார். அவ்வளோதான். அப்போ இதுதான் நம்மளோட ரிசல்ட். கொஸ்டின் நம்பர் 15 ரிசல்ட் போட்டாச்சு. ஓகே சார். கொஸ்டின் நம்பர் 16 எப்படி போடுவீங்க? சார் சென்டர் கம்ப்ளீட் ஸ்கொயர் பண்ணணும் சார். கம்ப்ளீட் ஸ்கொயர் பண்ணாலும் நியூமரேட்டர் வேற டைம் இருக்குது போல. லாங் டிவிஷன் மெத்தட் போடணும். கற்றுக்கிறது நாள் தான் லாங் டிவிஷன் மெத்தட் ரெண்டுமே சேம் குவார்டர் வேலைக்கு. எஸ் சார், எஸ். அப்போ லாங் டிவிஷன் அப்ளை சேம். பண்ணி என்ன டைம் வருது சொல்லி பார்க்கலாம். 1 minute சார். 16 லாங் டிவிஷன் போட்டு என்ன வருது சொல்லி பார்க்கலாம். சார் 5 plus 5 minutes சார். இது போட்டது கரெக்டாக மட்டும் பாரு. போட்டது கரெக்டா? எஸ் சார். சரி, அப்போ ஃபில்டர் பண்ணணுமா? 5 இன்டெகிரல் 1 to 2 dx மீனடையும் -5 இன்டெகிரல் 1 to 2 4x plus 3 divided by x square plus 4x plus 3 into dx. கரெக்டாமா? அப்போ இது என்ன எஸ் பண்ணுவீங்க? சார். இது ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது ஃபேக்டரைஸ் வச்சுட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணணும். இது ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண போறீங்க. இந்த டைம் டைரக்டா ஆன்சர் வரும். இந்த டைம் என்ன ஆகும்? 5 இந்த dx வந்து x, அப்போ 2 - 1. அப்போ இது என்ன ரிசல்ட்? 2 - 1 வெறும் 5 தான் வருது. இந்த இன்டெகிரலோட வேல்யூ வெறும் 5 தான். இது மட்டும் என்ன பண்ண போறீங்க? ஃபேக்டரைஸ் பண்ண போறீங்க. ஃபேக்டரைஸ் சொல்றதுன்னு x squared plus 4x plus 3 னா என்ன ஃபேக்டரைஸ் வரும் சொல்லி பார்க்கலாம். என்ன ஒரு ஃபேக்டரைஸ் சார் பண்ணுங்க. கீழ கம்ப்ளீட் ஸ்கொயர் பண்ணணும் சார். இது கம்ப்ளீட் ஸ்கொயரே போகாதுன்னா நியூமரேட்டர் டேர்ம் இருக்கும்போது கம்ப்ளீட் ஸ்கொயர் வராது. நியூமரேட்டர் டேர்ம் இல்லாத போது கம்ப்ளீட் ஸ்கொயர் போடலாம். ஓகே நியூமரேட்டர் சார். டேர்ம் இருக்கும்போது எப்படி? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். நியூமரேட்டர் டேர்ம் இருக்கும்போது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்ல அப்ளை பண்றதுல கம்ப்ளீட் ஸ்கொயர் போகக்கூடாது. எடுத்த முடியுமே இப்போ இதுக்கு பாருங்க, இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. இன்டெகிரல் dx by x squared plus 4x plus 3 கொடுத்துருந்தாங்கன்னா நீ கம்ப்ளீட் ஸ்கொயர் போடலாம். சரிங்களா? 4x plus 3 கொடுத்தா கம்ப்ளீட் ஸ்கொயர் போடலாம். இங்க என்ன இருக்குது? இன்டெகிரல் 4x plus 3 divided by x squared plus 4x plus 3 இருக்குது. இது எப்படி கம்ப்ளீட் ஸ்கொயர் போட முடியும்? இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் தான் போடணும், தவிர கம்ப்ளீட் ஸ்கொயர் போகக்கூடாது. சரியா? ஓகே சார். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்குது? x plus 1 x plus 3 கரெக்டாமா? ஃபேக்டரைஸ் பண்ண தெரியுமா தெரியாதா கண்ணு? கரெக்டா நான் எழுதுறது கரெக்டா இல்ல தப்பா? எஸ் சார். தெரியும் சார், தெரியும் சார். அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் தனியா எடுத்து போடுங்க. 4x plus 3 divided by x plus 1 into x plus 3 equal to a by x plus 1 plus b by x plus 3. அப்போ என்னது? எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகுது? 4x plus 3 equal to a into x plus 3 plus b into x plus 1. இப்போ என்ன நடக்கும்? x ஓட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. x வேல்யூ என்ன போடலாம் என்ன? இங்க x வேல்யூ என்ன போடலாம்? 0 பண்றதுனா -3 சார். -3. அப்போ x equal to -3. அப்போ என்ன கிடைக்கும்? -12 plus 3 equal to இங்க என்ன கிடைக்கும்? b னா -3 னா -2 கிடைக்குமா? அப்போ என்ன கிடைக்கும்? -9 -9 equal to -2b.
மைனஸ் மைனஸ் கட் ஆயிரும். b வந்து 9/2. கரெக்டாப்பா? அதே Yes, sir. சொல்லுங்க. x equal to -1. என்ன ஆகும்? -1 போட்டா -4 + 3 equal to 2. -1. 2a. -1 + 3 is 2a. அப்போ -1 equal to 2a. a equal to -1/2. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்போ இங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கு பதிலா -1/2, இதுக்கு பதிலா 9/2. அதை எங்க அப்ளை பண்ணுவீங்க? இந்த இடத்துல அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த இடத்துல அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். பண்ணலாமா? Yes, sir. ஆல்ரெடி 5 இருக்குது கரெக்டா? ஆல்ரெடி 5 2 5 இருக்குது. அப்போ i equal to ஆல்ரெடி ஒரு 5, ஆல்ரெடி இங்க ஒரு 5, இங்க ஒரு இன்டகிரேஷன் -1/2 divided by x plus 1 into dx plus 9/2. இது லிமிட் என்ன? லிமிட் வந்து 2 to 3 1 to 2. லிமிட்டோட வேல்யூ 1 to 2. 9/2 integral 1 to 2. 9/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டு அப்போ dx divided by x plus 3. கரெக்டா தானே? x plus 3. கரெக்டா? Yes. என்ன டவுட் இருக்குதா? No அப்போ doubt, sir. that is equal to 5 minus 5. இது -1/2 வெளியே. இது என்ன ஃபார்முலா? log of x plus 1. 0 1 to 2 அப்போ 1 to 2 plus 9/2. இது என்ன கிடைக்கும்? log of x plus 3. இதோட லிமிட் என்ன? 1 to 2. இதோட லிமிட் என்ன? 1 to 2. கரெக்டாமா? அப்படியே Yes, sir. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 minus 5 minus 1/2. ஃபர்ஸ்ட் டைம் என்ன கிடைக்கும்? log 2. log 2 3 ஆகும். log 3 log 2. அப்போ அது Divided by log. log of 3/2 டைரக்ட் எழுதிட்டா? Yes, sir. இது சொல்லுங்க. plus 9/2. இது என்ன கணக்கு கிடைக்கும்? Log 5/4. 5/4 5/4 5/. Yes, sir. அவ்வளோதான் கணக்கு. இதோட விட்டாலும் சரி. ஏன்னா இது -1/2 இது 9/2 இருக்குது. இல்லை 1/2 வெளியே எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணாலும் சரி. இல்லை இதோட விட்டாலும் சரி. இதுதான் நமக்கு ஆன்சர் ஆகும். சரிங்களா? எந்த கொஸ்டின் வருது? Okay, sir. 16 வருது. சரிங்களா? Okay, sir. கொஸ்டின் நம்பர் 17 போடுறாங்க. நீ போடு, நான் இப்போ எதுவும் பேச மாட்டேன். கொஸ்டின் நம்பர் 17 நீ தான் போட்டாகும். Okay, sir. இது எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா தான். எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா தான். சரிங்களா? டைரக்ட் ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி பார்க்கலாம்.